அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. வாழ்க பணமுடன். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோவில் நிறங்களை பற்றி குறிப்பிடுகின்றேன். அதாவது நிறங்கள் என்பது நம்மளோட வாழ்வியல்ல ஒன்றிணைந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறம் இருக்கின்றது, ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு நிறம் இருக்கின்றது, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நிறம் இருக்கின்றது, நட்சத்திரத்திற்கும் நிறம் இருக்கின்றது. நம் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கராக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரங்களுக்கும் இந்த நிறங்கள் இருக்கின்றது. இந்த நிறங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதாவது நண்பர்களே, நம்மளோட ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய ஆடைகளை, அதாவது அந்த நிறத்திற்கான ஆடைகளை அணிந்து சில முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் போது அணிந்து சென்றோம் என்றால் அந்த காரியத்தில் தடை இல்லாமல் நடக்கும். இது தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரியும். சில பேர் கடவுளே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களும் கூட அவர்களிடம் மஞ்சள் கலரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போனா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இல்லாமல் யாரும் பயன்படுத்துறதே இல்லை. மஞ்சள் கலர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு நபரோட ஆயுள் அதிகரிக்கும், செல்வத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதாம். வெள்ளை மஞ்சள் அந்த ஆடைகளை அணிந்தீங்கன்னாவே போதும், செல்வம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இருக்கு. இது இல்லாமல் நம்மளோட நெற்றிக்கண், மூன்றாவது கண், அதாவது என்லைட்டிங் பவர்னு சொல்லுவாங்க, பீனியல் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டி கிளாண்ட், இந்த கலர் மஞ்சளும் வெள்ளையும் இணைந்தது. இதைத்தான் நெற்றி பொட்டில் இருக்குது. ஸோ இந்த மஞ்சளும் வெள்ளையும் இணைந்த கலரையே நம்ம செல்வ வளத்துக்கு ஆகர்ஷணமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ செல்வ வளத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, நீங்கள் வெள்ளை கலரையும் மஞ்சள் கலரையும் பயன்படுத்துங்கள். அதுபோல பச்சை நிறம், இந்த பச்சை நிறமானது ஒரு வித்தியாசமான ஒரு நிறம். பச்சை என்பதே இயல்பாக உலகத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிறம். அதிகமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பச்சை தான். நிறைய பேர் நீலம்னு சொல்லுவாங்க, அது நீலம் இல்லை. நீலம் கடலோட பிரதிபலிப்பு. பச்சை தான் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கலர் இயற்கையாக. அந்த பச்சை நிறம் இயல்பாகவே ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய மனரீதியான உடல் ரீதியான பிரச்சனையை ஹீல் பண்ணும், சுத்தம் செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அதிகமாக பேஷண்ட்டுக்கு பச்சை நிற துணியை தான் போட்டிருப்பார்கள். ஸோ பச்சை நிறத்தில் துணி உடல்நிலை சரியில்லாதவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு இயல்பாகவே ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது கலர் தெரப்பியோட ஒரு சிஸ்டம். ஸோ செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிறமும் மஞ்சள் நிறமும் பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் அதிகரிக்கணும், அமைதி அதிகரிக்கணும் அப்படிங்கிறவங்க பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உற்சாகமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், பெரிய பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவப்பு துணியை பயன்படுத்துங்கள். அனைவரோடும் அன்போடு இணையணும், அனைவரும் நம்மளை பார்த்து கிரகித்து வரணும் அப்படின்னா நீல கலர் உடையை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் இருக்கு. அடுத்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த கலர் ஆடையை அணிந்து செயல்பட்டால் செல்வம் பெருகும், காரிய தடை இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிறத விரைவில் பதிய வைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வெல்க. நன்றி.